morning students. The next lesson is database concepts. Database concepts. Okay. So first we must know what is data. What is data? Data are the raw facts stored in a computer. Data are the raw facts stored in a computer. ஓகேவா? ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனும் என்னது தான் டேட்டா. ஓகே, data. So data are raw facts stored in a computer. And what is information? So another one thing is data is a unprocessed one. Okay, but information is a collection of data is called as a information. Collection of related and formatted data is called as a information. சரியா? ஸோ அப்போ நிறைய டேட்டா சேர்ந்து ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த லெசனில் இருக்குது. தென் our lesson is database. Database is an organized collection of data generally stored and accessed electronically from a computer system. So this is a definition of database. So database is an organized collection of data. So ஒரு collection of data ஒரு ஃபார்மெட்டில் ஆர்கனைஸ் ஆகிருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் database அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டேட்டாபேஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அது வந்து தென் ஸ்டோர்ட் அண்ட் ஆக்சஸ்ட் எலக்ட்ரானிக்கலி ஃப்ரம் எ கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகே, எலக்ட்ரானிக்கலாக அந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்ன செஞ்சிருக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டேஸில் நம்ம என்ன செய்வோம், லெட்ஜர் யூஸ் பண்ணி எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேஷ்னரி ஆகட்டும் இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் ஆகட்டும், அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு லெட்ஜர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் இன்ஃபர்மேஷன் அவங்களோட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டு, அவங்களோட சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் மீடியா யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறது. பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கம்ப்யூட்டரில் எல்லா டேட்டாவையுமே என்ன செஞ்சிடறோம், ஸ்டோர் பண்ணிடுறோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் இஸ் அன் ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஜெனரலி ஸ்டோர்ட் அண்ட் ஆக்சஸ்ட் எலக்ட்ரானிக்கலி ஃப்ரம் எ கம்ப்யூட்டர் சிஸ்டம். Then the term database is also used to refer any one of the database. The database system or an application associated with the database. ஸோ அப்போ database system அப்படிங்கிறது database அப்படிங்கிறதோட அசோசியேட் ஆகிருக்கிறது தான் database system. database இல்லாமல் database system அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேவா? பிகாஸ் ஆல் த ஆப்ரேஷன்ஸ் யூஸிங் database management system, all the operations done only in the databases. ஓகேவா? database system it's a software. Okay, so it's a software or it may be a hardware. So using the database management system we can control, we can retrieve information from the database. Okay va? So database system, database management system, that term is always associated with the term database. Okay va? Then both the database and the DBMS used to manipulate it. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. a school class register is a database. ஒரு ஸ்கூலோட கிளாஸ் ரெஜிஸ்டர் தான் என்னது, ஒரு டேட்டாபேஸ். வேர் நேம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆல்ஃபபெட்டிக்கலி. ஸோ அந்த ரெஜிஸ்டரில் என்ன இருக்கும், அந்த கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலாக ஆல்ஃபபெட்டிக்காக நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஸ்டோர் பண்ணியிருப்போம். டேட்டாபேஸ் ஹவ் பீன் அரவுண்ட் சின்ஸ் பீப்புள் ஸ்டார்டட் ரெக்கார்டிங் திங். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிளாஸோட இன்ஃபர்மேஷனை அந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஃபார்மெட்டில், லைக் நோட்லேயும் பண்ணலாம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணோம்னா அது வந்து எலக்ட்ரானிக் மேனேஜ்மெண்ட் இல்லையா? இல்லை நம்ம நோட்டில் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் டேட்டா? இட்ஸ் அ ரா ஃபேக்ட். ஸோ அகெயின் த டெஃபினேஷன் ஆஃப் டேட்டா ஆர் ரா ஃபேக்ட். Data or raw fact stored in a computer. A data may contain any character, text, word or number. அப்போ டேட்டாங்கிறது வந்து நம்பர் மட்டும் ஸ்டோர் பண்ணுறதோ இல்லை கேரக்டர் மட்டும் ஸ்டோர் பண்ணுறதோ கிடையாது. ஸோ அந்த டேட்டாங்கிறது இட் மே கண்டைன் கேரக்டர், டெக்ஸ்ட்டு, வேர்டு, நம்பர். ஸோ இது எல்லாமாவும் காம்பினேஷன்லையும் இருக்கலாம். ஓகே, then the next one concept is ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டேட்டாவுக்கு எக்ஸாம்பிள் 60001. this is simply a number. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா, ரெண்டாவது செகண்ட் டேட்டா, தென் தேர்ட் ஒரு டேட்டா, சென்னை, தென் காலேஜ். இதெல்லாம் தனித்தனியான டேட்டா தான். காலேஜ் ரோடு அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ யூஸிங் த டேட்டா காலேஜ் ரோடு த யூசர் can't understand anything because so many colleges are available in the whole country. So the user don't know which college the user mentioned and where it is.
so he didn't know anything about the particular term இல்லையா. ஸோ அந்த ஒரு டேர்மை மட்டும் வச்சு யூசரால் எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் முடியும். சிம்பிளி a college road அப்படின்னு ஒரு ரா ஃபேக்ட் ஒரு சிம்பிள் இன்ஃபர்மேஷன் தான் என்னது டேட்டா. அதை வச்சு நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. Then information அப்படிங்கிறது வந்து formatted data. It's a formatted data and also it contains a collection of data. The inner part is data. It has number of datas. Okay, should be utilized in a significant way. So அதில் ஒரு ஃபார்மட் இருக்கும். இன்ஃபர்மேஷன்ங்கிறது ஒரு ஃபார்மட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது வந்து டீச்சர் மெயின்டைன் பண்ணுற கிளாஸ் ரிஜிஸ்டர். ஸோ இதில் என்ன இருக்கும், ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், 2 ஃபீல்டு இருக்குது. அப்போ யூஸிங் திஸ் டேபிள் த யூசர் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் ஃபார்மட் இஸ் ஃபார் மெயின்டைனிங் த டீட்டெயில் அபவுட் த ஸ்டூடெண்ட் இல்லை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு யூசர் வந்து சம் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் டேட்டாவை வச்சு அவங்களால என்ன செய்ய முடியாது, எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் அ சிம்பிள் ஒன். ஓகேவா. அண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, ஸ்கர்ட் காலேஜ் ரோடு டிபிஐ கேம்பஸ் சென்னை. அப்புறம் இது வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் வந்து ஒரு மட்டும் தான் இருந்தது. இதை கம்பைன் பண்ணி அப்போ நிறைய டேட்டா 4 டேட்டா சேர்ந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் வந்து எந்த சென்னையில் இந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இந்த இது வழியாக நம்ம வந்து கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து ஒரு ஃபார்மேட்டட் டேட்டா. சரியா. ஓகேவா. Then database. Database is a repository collection of related data organized in a way that data can be easily accessed, managed and updated. Okay, so database is a repository collection of related data. So using the database we can store the related data. Okay va. Say for example இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற database அப்படின்னா அதில் நீ ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் என்ன செய்யணும், ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதில் போய்கிட்டு நீ வந்து கஸ்டமரோட டீட்டெயில்ஸை கொண்டு வரக்கூடாது. ஸோ இட்ஸ் அ ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸோட நேம் ஸ்டூடெண்ட்னா அதில் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் மட்டும் தான் இருக்கணும். டேட்டாபேஸோட நேம் வந்து லைக் கஸ்டமர் அப்படின்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கணும். கம்பெனி அப்படின்றதுனா கம்பெனியோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா. இட்ஸ் அ ரீபாசிட்டரி கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஆர்கனைஸ்ட் இன் எ வே தட் டேட்டா கேன் பி ஈஸிலி ஆக்சஸ். அப்போ அதை பார்த்த உடனே வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் த இன்ஃபர்மேஷன் கிவன் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அனதர் யூசஸ் ஆஃப் டேட்டாபேசஸ் இஸ் ஈஸிலி ஆக்சஸ்ட், மேனேஜ்டு, அப்டேட்டட். ஸோ நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம், அதை மேனேஜ் பண்ணலாம், அப்டேட்டும் நம்மளால் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். டேட்டா பேஸில் ஏதோ ஒரு சின்ன அப்டேஷன் என்னது, மாடிஃபிகேஷன்ஸ். ஆல்ரெடி டேட்டா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அட்ரஸில் இருக்காங்க, அவங்க அட்ரஸை மாற்றி போகிறாங்க அப்படின்னா இப்போ இந்த மெத்தட் வழியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக மாற்றிக்கலாம். ஏன்னா எல்லாமே டேபிள் ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம எந்த கோடிங்கும் ரைட் பண்ணலாம். கோடிங் வித்தவுட் கோடிங்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும், மாடிஃபை பண்ண முடியும். டேட்டா பேஸோட யூஸ் அதுதான். ஓகேவா. ஸோ யூ கேன் மாடிஃபை த டேட்டா இன் வெரி ஈஸி மேனர். ஓகே. ஸோ accessed, managed and updated. Database can be a software. So அப்போ database எப்படி இருக்கலாம், it can be a software or hardware based with one sole purpose of storing data. So அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மெயின் திங்கே வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. This is an important question. The definition of database. Database is a repository collection of related data organized in a way that data can be easily accessed, managed and updated. Database can be a software or hardware based on sole purpose of storing data.